சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு போயிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நிறையா வாட்டி ஏற்காடு போயிருக்கோம். பட் இந்த வாட்டி போனது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது, நல்லா ஃபன்னாகவும் இருந்தது. மார்னிங்கே அண்ணா வீட்டிலேயே குளிச்சு ரெடி ஆயாச்சு. அன்றைக்கி மார்னிங் தான் ஒரு விஷயம் நோட் பண்ணோம். எல்லோரும் ஒரே மாதிரி பிளாக் கலரில் இருந்தாங்க. நான் மட்டும் தான் வித்தியாசமான ஒரு அவுட்ஃபிட்டில் இருந்தேன். பார்க்க அப்படியே அசல் பாடி கார்ட்ஸ் மாதிரியே இருந்தாங்க. ஸோ ஏற்காடுன்னு வந்தால் இந்த மாதிரி ஃபுட்ஸ் ட்ரை பண்ணாமல் கண்டிப்பாக வர முடியாது. அதுவும் இந்த ஷாப்பில் எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எங்களுக்கும் இந்த ஷாப் ஃபர்ஸ்ட் டைம் தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை பார்க் போகலான்னு நினச்சேன். ஆனால் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால நாங்கள் பீக்கு பார்க் வந்து போயிட்டோம். ஆனால் எனக்கு பேர்ட்ஸ்னால் பயம், இருந்தாலும் கையில் க்ளவுஸ்லாம் மாட்டிட்டு சில விஷயம் ட்ரை பண்ணேன். க்ளவுஸும் போட்டிருக்கியம்மா, கையை கொஞ்சம் நான் எதுக்கு இப்படி கழுத மாதிரி கத்தனே தெரில. வீடியோ பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக இருந்தது. பேர்ட்ஸ்லாம் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மேலே வந்து உட்காந்தா ரொம்ப பயம். இருந்தாலும் ட்ரை பண்ணலான்னு க்ளவுஸ்லாம் மாட்டிட்டு பண்ணேன். ஆனாலும் பயம் வந்துடுச்சு. ஜீவாக்கு பெட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு அங்கே இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மசாஜர் சேரில் உட்காந்துட்டேன்.